விஜயும் அஜித்தும் இணைந்து ராஜாவின் பார்வையிலே படத்தில் நடித்தனர். அதன் பிறகு 2 பேருமே சேர்ந்து நடிக்கவில்லை. இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்பது ரசிகர்களின் விருப்பமாகவே இருக்கிறது. ஆனால் 2 பேருமே அதை ஏனோ சில காரணங்களால் தவிர்த்து வருகின்றனர். விஜய் இன்னும் ஒரு படத்தில் மட்டும் நடிக்கவிருக்கிறார். எனவே இனி வரும் காலங்களில் அவர்கள் இருவரும் இணைந்து நடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த சூழலில் விஜய் பற்றி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது. இந்திய சினிமாவில் அஜித்தும் விஜயும் டாப் ஹீரோக்கள் லிஸ்டில் இருக்கின்றனர். இருவரும் ஒரே காலகட்டத்தில் நடிக்க வந்தவர்கள். அதேபோல் தங்களது ஆரம்ப காலத்தில் நிலையான இடத்தை பிடிப்பதற்கு கடுமையாக போராடியவர்கள். விஜய் உருவ கேலியை சந்தித்தார் என்றால் ஒழுங்காக தமிழே பேச வரவில்லை, எமோஷன் காட்சிகளில் நடிக்க தெரியவில்லை, நடனம் தெரியவில்லை போன்ற விமர்சனங்களையும் கேலிகளையும் அஜித் சந்தித்தார். 2 பேரும் இப்போது இருக்கும் இடம் சாதாரணமாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அயராது உழைத்து தங்களது திறமைகளை வளர்த்துக் கொண்டனர். அதன் பிரதிபலனாக இருவருமே இப்போது சூப்பர் ஸ்டார்களாக இருக்கின்றனர். 90களில் நடிக்க வந்த அஜித்தும் விஜயும் ஆரம்பத்தில் ராஜாவின் பார்வையிலே படத்தில் இணைந்து நடித்தனர். அதற்கு பிறகு நேருக்கு நேர் படத்தில் நடிக்க அஜித் கமிட்டானார். ஆனால் சில காரணங்களால் பாதியில் படத்திலிருந்து வெளியேறினார். அதற்கு பிறகு இருவரையும் சேர்த்து படம் எடுக்க யாருமே முயற்சிக்க கூடவில்லை. அதே சமயம் இருவரும் தங்களது பாதையில் சிறப்பாக செல்ல இருவருமே உயர்ந்த இடத்துக்கு சென்றனர். இதனால் ரஜினி, கமல் என்பது போல் அஜித், விஜய் என உருவானது. இருவருக்குமே ரசிகர்கள் பெருக 2 பேரின் படமும் ஒரே நாளில் ரிலீஸானால் கூட்டம் அலைமோத ஆரம்பித்தது. அதுமட்டுமின்றி ரசிகர்களுக்குள்ளும் மோதல் ஆரம்பித்தது. கடைசியாக விஜயின் வாரிசு படமும் அஜித்தின் துணிவு படமும் வெளியானது. இதில் துணிவு படம் வெற்றி பெற்றதாகவே பலரும் கூறினார்கள். அஜித் இப்போது விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்களை ஒரே நேரத்தில் செய்து வருகிறார். அதேபோல் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். அடுத்ததாக எஸ். வினோத் இயக்கத்தில் நடிக்கவிருப்பதாகவும் அதுதான் அவரது கடைசி படம் என கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இவர்கள் இருவரும் இனி இணைந்து நடிப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. இந்நிலையில் விஜய் பற்றி புதிய விஷயம் ஒன்று தெரியவந்திருக்கிறது. அதாவது விஜய்க்கு மிகப்பிடித்த ஹீரோ என்றால் அது அஜித்தானாம். ரஜினி கூட இல்லையாம். அஜித் நடித்த பில்லா பட ரிலீஸின் போது அந்த படத்தின் தீம் மியூசிக்கை தான் தனது மொபைல் போன் ரிங்டோனாக வைத்திருந்தாராம். இதனை நடிகர் தாமு ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.